Infinix பெரிய பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. இது Infinix உடைய GT20 Pro கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ புது சிப் MediaTek Dimensity 8200 அல்டிமேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே டெடிக்கேட்டடாக Pixelworks X5 டர்போ சிப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேக் பேனலில் RGB லைட்டிங்கும் இருக்குது. இது கூடவே லிமிடெட் ஆஃபரில் கேமிங் கிட்டும் ஃபோனுக்கு ஃபேன் இருக்குது. ஸோ எல்லாம் எப்படி இருக்குன்னு குவிக் அன்பாக்சிங் டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியா யூனிட், அதனால பெருசாக இருக்குது. 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது, அதுக்கப்புறம் கேமிங் கிட். இந்த கேமிங் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாக்ஸ். அதை ஓப்பன் பண்ணால் உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது, வெல்கம் டு த GT வேர்ல்ட். இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ஓப்பன் பண்ணுறதும் வித்தியாசமாக இருக்குது பாக்ஸ். இதில் சிம் இஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் இருக்குது. இது கூடவே ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பாக்ஸோடைய பண்டில் அப் பண்ணி டெம்பர்ட் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு, அதாவது தொடச்சி ஒட்டுறதுக்கான ஆக்சசரிஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் Infinix GT20 Pro ஸ்மார்ட் ஃபோன், டைப் A to டைப் C கேபிள், 45 வாட் அடாப்டர். ஸோ பாக்ஸில் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. இது வந்து கேமிங் கிட் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். லிமிட்டட் ஆஃபர், அதாவது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த கேமிங் கிட் சேல் பண்ணுவாங்க. தனியாக அப்படிங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 5000 கிட்ட வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட ஒரு மேக்னெட்டிக் கேஸ் இருக்குது. இதை வந்து Infinix GT மெக்கா கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட GT கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே GT ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ், அதாவது வந்து உங்கள் விரலுக்கு வந்து க்ளவுஸ் மாதிரி கேம் விளையாடும் போது. ஸோ இந்த ஆக்சசரிஸ் வந்து தனியாக தான் நீங்கள் வாங்கணும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது மெக்கா ப்ளூ கலர், இன்னும் 2 கலர் மெக்கா சில்வர் ஆரஞ்சு இருக்குது. எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இங்கே டிசைனே பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பேக் பேனலில் ஒரு சீரிங், இந்த சீரிங்குள்ளே வந்து லைட்னிங் வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து CPU கேஸ் போட்டாலுமே வந்து உங்களுக்கு RGB லைட்டிங் தெரியும். அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து Infinix மெக்கா லூப் லைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இன்கமிங் கால் வரும்போது எந்த மாதிரி க்ளோ ஆகணும், நோட்டிஃபிகேஷன் வரும்போது, அதுக்கப்புறம் சார்ஜிங், மியூசிக் ப்ளே ஆகும்போது எப்படி க்ளோ ஆகணும், கேம் விளையாடும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கலர்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில். அதோட கேமரா மாடியூலும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு காட்டுறதுக்காக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதோட ஹேலோ லைட்டிங் பேட்டர்னும் இருக்குது. இந்த பேக் பேனல் பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பட் இது டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் தான் இருக்குது. இங்கே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் இருக்குது. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர்கள் இருக்கு. இது டூவல் ஸ்பீக்கர், அதனால மேலே செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் நானோ சிம்மோட வருது. ஸோ 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபோன் ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது, கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் IP54 ரேட்டிங் இருக்குது. அதே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலில் நெக் கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ Infinix GT20 Pro புது சிப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இது MediaTek உடைய Dimensity 8200 அல்டிமேட் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 4 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப் தான். கூடவே வந்து 3.1 GHz கிளாக் ஸ்பீட், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி LPDDR5X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே மெமரி ஃபியூஷன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து 8 GB வரைக்கும் வர்ச்சுவல் ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கு 9 lakhs வரைக்கும் அந்துத்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதோட ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, நிறைய ஆப் நீங்கள் பேக் எண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜிட்டர் ஆகலை. அந்த அளவுக்கு அனிமேஷனும் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. இங்கே கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி வந்து இங்கே செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. BGMI அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இதில் கேமும் விளையாடி பார்த்தோம், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேம் ட்ராப் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது. ஏன்னா டெடிக்கேட்டடாக கேமிங்கான ஒரு டிஸ்பிளே சிப் கொடுத்துருக்காங்க, Pixelworks X5 டர்போ. கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லாவே அப்ஸ்கேல் பண்ணி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து பேட்டில் கிரவுண்ட் விளையாடுறீங்கனாலும் சரி, இல்லைனா கென்ஷின் இம்பேக்ட் அந்த மாதிரி ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் எது விளையாடினாலுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது கேம் பிளே. இதில் கேமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்போஸ் மோடும் இருக்குது. அதில் வந்து ஃப்ரேம் ரேட்டெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது.
இது ஹை பர்ஃபார்மிங் சிப்பாக இருந்தாலுமே பெருசாக த்ராட்டில் ஆகலை. கேம் வந்து ஒரு 15 to 20 minutes விளையாடி பார்த்தோம். மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி வரைக்கும் தான் ரீச் ஆச்சு. Antutu வந்து ரன் பண்ணும்போது கூட 42 டிகிரி வரைக்கும் தான் ரன் ஆச்சு. ஃபோனில் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே பண்ணுது. அதோட கேமிங் கிட் லிமிடெட் ஆஃபரில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக்னெட்டிக் கேஸ் இருக்கும். அதோட கூலிங் ஃபேனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கூலிங் ஃபேனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் கேஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூலிங் ஃபேனை வந்து நீங்கள் மேக்னெட்டிக் கேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைப் சி கேபிளை இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூலிங் ஃபேன் உள்ளேயும் உங்களுக்கு RGB லைட்னிங்கோட வந்து ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கேம் அதிக நேரம் விளையாடுறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே கூலாகிற மாதிரி இருக்குது. தொட்டு பார்த்தாவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி வந்து இந்த ஃபேன் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. அதோட இந்த மாதிரி குட்டியாக ஃபிங்கர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அதோட கேம் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அடாப்டிவ் கேம் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரே ட்ரேசிங்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கென்ஷின் இம்பேக்ட்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கு கேம். அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் Android 14ஓட தான் வருது. அப்டேட்ஸ் வந்து 2 years OS அப்டேட் சொல்லியிருக்காங்க. 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் OS அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ளோட்வேஸ் நல்லா குறைச்சிருக்காங்க. முன்னாடிலாம் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே எக்கச்சக்கமாக ப்ளோட்வேஸ் இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஆப்ஸ் கூடவே சில ஆப்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட பெருசாக பாப்அப் ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எஃபெக்ட் இருக்கிறதுனால சைபர் தீமோட கொடுத்துருக்காங்க. அதனால் ஐக்கன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதே நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் எக்கச்சக்கமாக 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 14 5G பேண்ட்ஸோட வருது. N77 N78 அந்த 5G பேண்டும் இருக்குது. இது கூடவே 4G பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதோட NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் டிஸ்பிளே AMOLED பேனல் 6.78 inches வருது. இது கூடவே வந்து 144 Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதனால ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லை பீக் பிரைட்னஸும் 1300 nits கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக அவுட்டோரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே டிஸ்பிளே குவாலிட்டி தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். வைட் பேண்ட் L1 சப்போர்ட் இருக்குது. HDR அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நன் காட்டுது. அதே யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் HDR வீடியோஸ் ப்ளே பண்ண முடியும். டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால பிளாக் கலர்ஸ் டீப் பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணியிருக்கு. கலர்ஸும் வைப்ரண்ட்டாக இருக்குது. பஞ்சியாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி. அதோட இன்ஃபினிக்ஸ் உடைய ஐகானிக் மேஜிக் ரிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயும் இருக்கு. AMOLED பேனல் அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. குவிக்கா அனிமேஷன்ஸோட அன்லாக் ஆகுது. அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் JBL மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவுடா இருக்கு. பேஸ் நல்லா இருக்கு. நீங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கு ஆடியோ குவாலிட்டி. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. கூட 45 watt அடாப்டர் இருக்கு. நீங்க நார்மல் யூசர் அப்படின்னா தாராளமா ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 7 hours வரும். நார்மல் யூசர் கொஞ்சம் மூவிஸ் பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் கேம் விளையாடுவீங்கன்னா, நான் வந்து டெடிக்கேட்டடாக கேம் விளையாடுவீங்க அப்படின்னா அது உங்களுடைய யூசேஜ் பொறுத்து தான். பட் நார்மல் யூசருக்கு தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். கேமரா ட்ரிபிள் சென்சார், மெயின் சென்சார் 108 மெகா பிக்சல், சாம்சங் உடைய HM6 சென்சாரோட வருது. அடிஷ்னலாக 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சாரோட வருது. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல லைட் கண்டிஷன்ஸில் தான் நான் அவுட்டோரில் எடுத்து பார்த்தேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து ரொம்ப சேச்சுரேட் பண்ணியோ பூஸ்டப் பண்ணியோ காட்டல. ஓரளவுக்கு உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்கை கலராக இருக்கட்டும், பூவுடைய கலர், சப்ஜெக்டுடைய கலர் எல்லாமே. பட் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது ஓரளவுக்கு சாஃப்டன் பண்ணி தான் காட்டுது ஸ்கின்னு. அதே ரியர் சைடில் போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்ட் நல்லாவே பண்ணுது. பட் எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தாலுமே வந்து டீசெண்டாக கிளிக் பண்ணுது. அதே நைட்டில் நீங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் நாய்ஸ் தெரியுது. பட் அங்கங்கே லைட் இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீட்டெயில்ஸோட நீங்கள் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ண முடியும். அதே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோனாக இருக்கட்டும், ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி தான் காட்டுது. பட் இருந்தாலுமே இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுது. பட் செல்ஃபியில் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுது, சில டைம் வந்து பேக்ரவுண்ட் பிளர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPSல வந்து இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது.
ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K ரெக்கார்டிங் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் GT20 Pro ஒரு புது சிப்பில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அண்டர் 25,000 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியும் போது நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இதோட ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் மே 28 நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஃபினிக்ஸ் GT20 Pro எந்த விலைக்கு லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும்? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.